சப்போஸ் இதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த லிக்விடிட்டி லெவல் அதாவது 24,467 அண்ட் அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 24,337 இங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து வெறிகொண்டு மேலே போச்சு. கிட்டத்தட்ட 24,300 25,100 வரைக்குமே வந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட் ரேலியை கொடுத்ததோட முக்கியமான பை சைட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த 24,337 இருக்குது. ஸோ இப்படியே மார்க்கெட் லிக்விடிட்டி எடுக்காமல் கீழே விழுந்துச்சுன்னா எதர் இந்த இடத்துல இருந்தோ இங்கே இடத்துல இருந்தோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ட்ரேடர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதே இந்த கரெக்டாக இந்த லிக்விடிட்டிக்கு பக்கத்தில் தாங்க. இந்த 24,467 அப்படிங்கிற லிக்விடிட்டிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மேலே போனால் ஏன்னா அந்த லிக்விடிட்டி வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. திருப்பியும் வந்து இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போனால் பட் மேலே ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ண முடியல. ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு உங்களுக்கு ஈவினிங் 3 o'clock மேலே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழேயே உங்களுக்கு வந்து லோயஸ்ட் பாயிண்ட்டில் வந்து எனக்கு டே முடிஞ்சிருக்குங்க. எப்படி ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி ஒரு சைனை கொடுத்து இன்னும் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா பையிங் பொசிஷன் எடுக்க வச்சு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த டே லோக்கு மேலே இன்னைக்குக்கான டே லோக்கு மேலே ப்ரைஸை கொண்டு போயிட்டு இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இதை தான் நம்ம வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் எதுக்காக நடக்கணும்? பை செல் இந்த ரெண்டுமே நடந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் 1000 கோடி ரூபா காசு இறக்கி மார்க்கெட்டை யாராவது கீழே கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 கோடி யாராவது பை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டபுள் பாட்டம், ட்ரெண்ட் லைன்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி உங்களை பை பொசிஷன் எடுக்க வச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரக்கணக்கான கோடி காசு வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வர சண்டே நடக்க போகிற ஸ்மார்ட் மணி மேனிப்புலேஷன் வெபினாரில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வெபினாரில் சந்திக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து சிபிஆல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் லாஸஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணலை. அதில் நீங்களும் ஒரு ஆளாக மாறிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோக்கள் நம்ம போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour லிக்விடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, 24,467 எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துல நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ. அதாவது இன்னைக்கு எப்போ ஓப்பன் ஆச்சோ அதுதான் இன்னைக்கு டேயோட லோ. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேயே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோனா ஃபஸ்ட்டு 5 minutesோட ஹை தானா நல்லா மேலே போயிடும், ஃபஸ்ட்டு 15 minutesோட ஹை தானா நல்லா மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்காக மோஸ்ட் லைக்லி மார்க்கெட் கீழே வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டே ஹையை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்குது. எத்தனை மணிக்கு உடைக்குதுன்னா வந்து ஒரு 11:45 உடைக்குது. இதை உடச்ச உடனே அகைன் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்லாம் டே ஹை வந்து ஃபஸ்ட்டு 1 hour ஹை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் எடுத்திருந்தாங்கன்னா அப்படியே அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. ஸோ இப்படி தாங்க மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க வரும். உங்களுக்கு வந்து இந்த நிஃப்டியில் உதாரணத்துக்கு டே லோ இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், இல்லைனா வந்து டே ஹை இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், அந்த மாதிரி ப்ரைஸ் வரலாம் ரொம்ப ரேராக தான் வரும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த ஜூன் 13 அந்த மாதிரி ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோன் வந்துச்சு. மார்க்கெட் மிகப்பெரிய ரேலியை கொடுத்துச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் மேலேயே போச்சு. இப்போது ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி விக் இல்லாத கேண்டிலில் வந்து தொட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு. ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். டெய்லிலாம் உங்களால் பார்க்க முடியாது, 2-3 மாதத்துக்கு ஒருக்கா தான் பார்க்க முடியும். அது உங்களுக்கு பேரிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம், புல்லிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல கூட இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மேலே போகும்போது பாருங்கள் இந்த கேண்டில் வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் இது லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கிருந்து அது கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அந்த கேண்டில்கிட்ட நிறையா லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நோக்கி ஈர்க்கப்படும், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும். ஆனால் இன்றைக்கி என்னன்னா அன்னைக்கு ஓப்பன் ஆனதை அன்னைக்கே அடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் அடிச்சது. ஆனால் அன்னைக்கு ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிடுச்சு. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. கீழே இருக்கிற
உங்களுக்கு வந்து இந்த செல் சைடு லிக்விடிட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டே போகுது. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் லோவான இந்த 24,337 அப்படிங்கிற இந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு லிக்விடிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டியை வந்து டச் பண்ணிட்டு தான் ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேர்வால் கேப் அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணேன். இங்கே பாருங்கள் 3 ஃபேர்வால் கேப் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபேர்வால் கேப்பு, இந்த இடத்துல ஒரு ஃபேர்வால் கேப்பு, இந்த இடத்துல ஒரு ஃபேர்வால் கேப். இப்படிலாம் இருக்குன்னா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் சோல்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போ வேணாலுமே ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் வரலாம். அது கேப் அப்லேயும் வரலாம், அப்படி இல்லைனா அது வந்து டே ஓப்பன் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் வரலாம். மோஸ்ட்லிக்லி இந்த லிக்விடிட்டி டச் பண்ணதுக்கப்புறமா அது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி வர அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுமே ஏதாவது ஒரு ஃபேர்வால் கேப்புக்குள்ளே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 1 hour டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டிங்கன்னா அதோட 0.5% லெவல் அப்படிங்கிறது 24,700 கிட்ட இருக்குது. ஸோ அந்த 24,700 வரைக்கும் போகுமா அப்படிங்கிறதே கஷ்டம் தான். ஏன்னா இங்கேருந்து 300 பாயிண்ட் போகணும். ஸோ அப்படி போச்சுன்னா அங்கேருந்து ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் மார்க்கெட் அப்படியே கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் லிக்விடிட்டி எடுக்காமல் போகிறது அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா என்றைக்குமே ஒருத்தங்கள்ட்ட நம்ம வந்து காசை பிடுங்கினா தான் ஒருத்தங்களால சம்பாதிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்போது இப்போ கீழே போனதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அப்படி ஸ்டாப் லாஸாக ஹண்ட் பண்ண மேனிப்புலேஷன் மூவ் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடம் ஒன்று வந்துச்சு. அதே மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுலேயுமே 25,000 தாண்டி மேலே போச்சு. அப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்கன்னா மார்க்கெட் 25,000ங்கிறது மிக முக்கியமான ரீசன்ஸு, அதுக்கு மேலே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சுன்னு லாங் போயிருப்பாங்க. அவங்களோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. அந்த விதத்தில் இப்போது இந்த இடத்துல எத்தனை பேரோட ஸ்டாப் லாஸை அவன் கொண்டு போனால் மார்க்கெட்டை எவ்வளோ தூரம் இறக்கிறதுக்கான ஸ்டாப் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டி அவன் பில்ட் பண்ணி கொண்டு போயிருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த டேட்டாவை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இன்னும் ஃபர்தராக எவ்வளோ தூரம் கீழே போகுங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்த தொட்டு தான் ஆகணும். 24,337 இந்த லெவலில் தொட்டு தான் ஆகணும். இங்கே தொட்டதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஃபர்தராக முடிவு பண்ண முடியும். ஆனால் இதில் இருக்க இன்னொரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த 24,337 பிரேக் ஆகும்போது அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,950 தான் இருக்குது. அப்போது எவ்வளோ பாயிண்ட் தெரியுமா கீழே இருக்குது? 950 அப்படிங்கிறது இங்கே இருக்க லெவல்லேருந்து இன்னும் ஒரு 500 பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த 24,337 பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஃப்ரீ ஃபாலை கூட நம்ம எதிர்பார்க்கலாங்க. அந்த ஃப்ரீ ஃபால் அப்படியெல்லாம் வந்துடாது. இப்போ இங்கே தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி மேலே போய் தொடுதுன்னா டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் அவுட்டை கொடுத்துட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். மேலே போய் இங்கே இருக்க ஏதாவது லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஃபர்தராக கீழே போகும். அப்படியே கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ இருக்க ஒரே ஒரு விஷயம் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் போகிறது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலுமே நல்லா கீழே இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் கீழே தான் விழுந்திருக்கு. இருந்தாலுமே வந்து இது ஒரு கன்வின்சிங்கான மூவாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அது லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் போகிற காரணம் தான். ஸோ பார்க்கலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தேவைப்படுது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணும். அதே மாதிரி நிறைய பேர்த்த ஃபர்தராக ஒரு பையிங் பொசிஷன் எடுக்கவும் தூண்டும். அப்படி எல்லாரும் தூண்டி எல்லாருமே அதே மாதிரி பையிங் பொசிஷன் எடுத்ததுக்கப்புறமா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வந்து தாங்க ஆகணும். ஸோ மார்க்கெட் பயங்கர பேரிஷாக இருக்குது. பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பேரிஷாக இருக்குது. ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, அது வந்து ஒரு 700 கிட்டலாம் போச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக இருக்குது. பொசிஷனலாகவே செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய நிலவரம். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை பற்றி பார்த்துட்டோங்க. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி கூட பரவாயில்ல, பேங்க் நிஃப்டியோட நிலவரம் நாம் டெய்லி பேசுகிறது தான். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் போயிருக்கு. எந்த விதமான லிக்விடிட்டியும் வந்து எடுக்காமல் தான் போயிருக்கா. இன்றைக்கி ஃப்ரைடே தான் 29 இல்லைங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மார்னிங் வந்து பாசிட்டிவாக இருந்தான். அந்த விதத்தில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 hour இருக்க லிக்விடிட்டி, அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் 15 மினிட்ஸில் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு லோ, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இது ஒரு லோயர் லோ. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுத்த எல்லாருமே ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவாங்க? இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே தான் போடுவாங்க. ஸோ அந்த ஸ்விங் ஹைட் இருக்க அந்த ஸ்டாப் லாஸ், அதாவது 1 hour இருக்க இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே போயிருக்கு. ஸோ திருப்பி ஒரு லோயர் லோ போட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பியரிஷ் ஆயிடுச்சுன்னு நினச்சி எல்லாருமே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலேயும், அதாவது 84,088 அண்ட் 54,041 லெவலில் ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை போட்டிருப்பாங்க. ஸோ மேபி ஃபர்தராக மேலே போய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி கொடுத்து கூட கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனக்கு நிஃப்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி பெருசாக எதையுமே வந்து மேலே இருக்கிற
பை சைட் லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணாமல் கீழே விழுந்திருக்கு. பட் எனக்கு பேங்க் நிஃப்டியில் நடந்த ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக ஓவர் சோல்டாக இருக்கிறதுனால குட்டியூண்டு லிக்விடிட்டி இந்த 1 hour இருக்க இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே விழுந்திருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால், வெறித்தனமான முரட்டுத்தனமான ஃபாலு. இதோட 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.5%க்கு மேலே இருக்குது. 54,742க்கு மேலே இருக்குது. இவ்வளோ தூரம் போகுமா? இவ்வளோ தூரம் போகணும். அடேங்கப்பா, இன்னும் 1100 பாயிண்ட் போகணும். 1100 பாயிண்ட் போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். தெரியாதுங்க, நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ தூரம் போகுமா, தெரியாது. போச்சுன்னா பார்க்கலாம், இல்லைனா கன்சால்டேஷனை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல சப்போஸ் இப்படி மார்க்கெட் கன்சால்டேட் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் போக தேவையில்லை. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு கீழே வந்துடுவான். ஸோ அப்போ வந்து நிஃப்டிக்கும் அதே கதை தான். இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 50% போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. இன்னொரு 2-3 நாள் இப்படியே கன்சால்டேஷன் ஆகிட்டு அப்படி ஆனாலே போதும். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் அந்த பொறுமை இல்லாமல் நிறைய பேர் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருவாங்க. அப்போ அவங்கள போட்டு பொழந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போயிடும். அப்போது ஒன்றா இப்போது கன்சால்டேட் ஆகி லிக்விடிட்டியை பில் பண்ணணும், இல்லைனா ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்து லிக்விடிட்டியை பில் பண்ணணும். இது ரெண்டில் எப்படி பண்ணாலும் சரி மார்க்கெட்டுக்கு ஃபர்தராக ப்ரைஸை கீழே புஷ் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டி அப்படிங்கிறது கிடச்சிரும். அது வராமல் நிஃப்டி இங்கேருந்து 1000 பாயிண்ட் போனாலுமே அது வெத்து மூவ் தான், வேஸ்ட்டான மூவ் தான், அது ஃபேக் மூவ் தான். அதை ட்ரேட் பண்ணிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. அது கஷ்டம்னு வச்சுக்கோங்க, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுலையுமே நிலவரங்க. அடுத்து அப்படியே நம்ம பிட்காயின் பக்கம் போனோம்னா, நேற்று நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல லோயரில் போடும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட் போயிருப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க, அதை போய் அவன் எடுக்கிறான். ஸோ ஐ திங்க் நம்ம நேற்று பேசும்போது நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆறு இங்கே சுற்றிட்டு இருந்துச்சு, எனக்கு சரியா டைமிங் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அரௌண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாப் லாஸை அடிச்சிருந்துச்சு. இங்கேருந்து ஃபர்தராக மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது இங்கே கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரியான ரியாக்ஷன் தான் கொடுத்து ரிவர்சல் வந்துச்சு, ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு, ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழேயுமே போயிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷனுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் இப்படி நடக்கிற மேனிப்புலேஷனில் உங்கள் காசை லாஸாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதற்கு பதிலாக சரியான என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டும் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் ஸ்மார்ட் மணி மெத்தட் ஆர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆர் ஐசிடி, இதை நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாக ரீட்டைலில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த ஆயிரக்கணக்கான கோடிகள் காசு வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய ட்ரெண்டில் போய் சேர்ந்து ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது லாஸே வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்பவும் லாஸ் வரும். எல்லா ட்ரேடும் நம்மளால் ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. பட் நல்ல ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்கும், நல்ல வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறதுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், பிடிடி ஆப்போட லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு கோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, டவுட்னாலுமே என்னோட வாட்ஸ்அப் நம்பருமே கீழே இருக்குது, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போது கிரிப்டோ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. இந்த மூவ்ங்கிறது இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தராக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு போய் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃபர்தராக கிரிப்டோ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி அந்த வே டவுனே பாருங்கள், இதெல்லாம் நல்ல ஃபால் தான், இருந்தாலும் 50% இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டை தொடாம தான் போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல கன்சால்டேஷன், இப்போவே மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது ஒரு மூவ், இது ஒரு மூவ். இப்போ இங்கேருந்து திருப்பி போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், இட் வில் பி கன்சிடர் அஸ் அ கன்சால்டேஷன். அப்போது அப்படி கன்சால்டேஷன் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் பொழந்துட்டு நமக்கு PO3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த PO3 எப்பவுமே கன்சால்டேஷன் ஆச்சுன்னா PO3 வந்துடும். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேரிஷாக தான் இருக்குது, லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு போய் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போதைக்கு ஒரு முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. அதாவது 1,13,505 லெவலில் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. ஒன்றா இங்கே போய் ஒரு ரியாக்ஷனை காட்டணும், இல்லைனா இங்கே வந்து ஏதாவது ரியாக்ஷனை காட்டணும். இது ரெண்டுமே காட்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிறதுக்கோ ஆர் இன்னும் செல் அண்ட் ரைஸில் கீழே போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ இவ்வளோ தாங்க கதை சுருக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்சைட்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.